இந்த போரை ஆரம்பிச்சது வேணால் அமெரிக்காவாக இருக்கலாம், முடிக்க போகிறது நாங்கள் தாங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது பத்தாததுக்கு UAE அப்படிங்கிற அந்த நாடும் சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாடும் இப்போது இந்த போர்க்களத்தில் குதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த ரெண்டு நாடுகளும் பொறுமை இழந்து உள்ளே வருது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு யாருடைய தூண்டுதல் காரணமாக உள்ளே வராங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பயன்படுத்தி சீனா இப்போது பிலிப்பைன்ஸை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு பெரிய வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. பிலிப்பைன்ஸை காப்பாற்றுவதற்கு அமெரிக்க படைகள் போக போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. 93,000 டன் அளவிற்கான ஃபியூயல், இது 2 LPG டேங்கர் ஃபுல்லாகவே இந்தியா இப்போது கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. இது இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது. போர் இப்போதைக்கு நிற்காது அப்படிங்கிறத ஈரான் தெளிவுபட கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ட்ரம்ப் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொய்களில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படின்னு ஈரானுடைய சபாநாயகரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. அமெரிக்காவினுடைய 8வது மிகப்பெரிய எண்ணெய் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது நாங்கள் தாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஈரானுடைய IRGC அப்படிங்கிற அந்த படை. இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பின்னாடி சில உண்மையான விஷயங்களும் இப்போது வெளியில் வந்திருக்கு. தொடர்ச்சியாக டெக்சாஸ் மற்றும் மற்ற இடங்களில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு IRGC பொறுப்பேற்றுள்ளது அப்படிங்கிற செய்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஈரானுடைய உச்சத்தலைவர் கமனி அவர்களுடைய மரணத்துக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நெதன்யாகவும் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசின ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஐயா ட்ரம்ப் அவர்களே, அமெரிக்காவினுடைய எந்த பிரசிடெண்ட்டுக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஈரானுடைய உச்ச தலைவரையே கொலை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நீங்கள் படைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு பெரிய வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் கமனி அவர்களுடைய அந்த இரவு நேரத்தில் தான் அவர் அலுவலகம் வர்றதா பிளான் இருந்துச்சு. டக்குன்னு பிளான் மாறி அன்றைக்கி மார்னிங்கே வர்றதாக ஒரு பிளான் மாறின உடனே மார்னிங்கே அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அலுவலகத்தில் வச்சு அந்த அட்டாக் நிகழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகுது. ஸோ இதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பற்றினா நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இது ஒரு புறம். இப்போது நெதன்யாகு தான் ட்ரம்ப்பை முழுமையாக கைப்பற்றி அவருடைய மனசும் சரி, மொத்தமாகவே ட்ரம்ப் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்னா நெதன்யாகுவினுடைய அடிமையாக மாறிப்போய் இருக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் கிடையாது, இந்த போர் எப்போ முடிவடையணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அதை அமெரிக்கா முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நெதன்யாகு இப்போ பதிவு செஞ்சுருக்காரு. தொடர்ச்சியாக ஈரானுடைய நிறையா இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற அந்த செய்தியை சொன்னதோடு மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. 70% மேற்பட்ட ஏவுகணைகளை செயலிழக்க வச்சுருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. 470 ஏவுதளங்களில் சுமார் 330 முடக்கப்பட்டுள்ளதாகவும் இப்போ IDF படை சொல்கிறாங்க. இது பத்தாததுக்கு மீதம் இருக்கக்கூடிய 140 150 ஏவுதளங்களை இஸ்ரேலிய விமானப்படை IAFன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தொடர்ச்சியாக வேட்டையாடி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் IDF சைடில் இருந்து செய்திகளாக பதிவு செய்கிறாங்க. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லக்கூடிய விஷயம், போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, 2 பக்கமும் இழப்புகள் இருக்குது, அது தொடர்ச்சியாக ஈரானுடைய வெற்றிங்கிறது உறுதியாகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்களோ 5 நாட்கள் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்பான அறிவிப்புகளோ இதெல்லாம் அவரே சும்மா சொல்லிக்கிறாரு. எங்ககிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை. இல்லை சார், நீங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொன்னாங்க அப்படின்னு. நாங்களாம் எதுவுமே பேசலைங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் இப்போ கலந்துக்கிட்டார். ஆக மொத்தத்தில் ட்ரம்ப் இப்போது அப்படியே டைலமோலாக இருக்கார். எங்கே பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இப்போ குழப்பமான நிலையில் இருக்காங்க.
பக்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீசஸ் இந்த கட்டடத்தின் மீது ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. பக்ரைன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஸ்கார்பரோ ஷோல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான மோதல் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட பிலிப்பைன்ஸ் மீன்பிடி படகுகளை சீன கடலோர காவல் படை கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக 6 சீன கடலோரப்படை கப்பல்கள் வந்து சிஜி அப்படிம்பாங்க, 20 சீன கடல்சார் துணைப்படை CMM அப்படிம்பாங்க, இவங்க எல்லாமே ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ PLA நேவி வேற இதில் ஜாயிண்ட் அடிச்சிருக்குங்கிறாங்க. போர்க்கப்பல் வந்து அந்த பகுதிக்கு உள்ளே வந்துருச்சு, சீனாவோட போர்க்கப்பல் அப்படிங்கிறாங்க. பிலிப்பைன்ஸை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவதற்கான சரியான வாய்ப்பு இது அப்படின்னு சீனா கருதலாம். இதற்கு தடை போடுமா அமெரிக்கா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய உயர்மட்ட ரத்வான் தலைமையகம் மற்றும் வானொலி நிலையம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க IDF படை. தொடர்ச்சியாக இரவு முழுவதும் ஹிஸ்புல்லாவினுடைய பல்வேறு தளங்கள் மீது அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல IDF தெளிவாக இருக்காங்க. இதன் காரணமாக மக்களை எவாக்யூட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றக்கூடிய முயற்சியில் இப்போ இஸ்ரேலிய அரசு ஈடுபட்டிருக்கு. UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், போர்க்களத்துக்கு மத்தியில் வந்து பூபால காதலா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இயற்கை வந்து எப்பயுமே மழையை வந்து தன்னுடைய அன்பின் பரிசாகத்தான் கொடுக்குது. அந்த வகையில் பயங்கரமான ஒரு போருக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு மழை ஒன்று பெஞ்சிருக்கு. இந்த மழையின் காரணமாக UAEயில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. துபாய் மட்டுமல்ல, துபாயை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நகரங்களும் அந்த மழையால் நனைஞ்சு போய் அலுவலகத்துக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க மக்கள். 93,000 டன் அளவிற்கு எரிபொருளை எடுத்துக்கொண்டு 2 LPG டேங்கர் கப்பலை சுமந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவினுடைய கப்பல். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கட்ட வேண்டிய கட்டணத்தெல்லாம் செலுத்திட்டு, யுவானில் செலுத்துறீங்களா, ஓகே செலுத்திடுறோம், இந்தியாவில் ரூபாவில் செலுத்துறீங்களா, செலுத்திடுறோம், என்ன கட்டணம்னாலும் செலுத்திடுறோம், மக்களுக்கு கேஸை மட்டும் கொடுப்பா அப்படின்னு அங்கேருந்து இப்போது கேஸ் சுமந்துக்கிட்டு இப்போ 2 டேங்கர் வந்துக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமா பேசியிருந்தார். எதிர்க்கட்சிகள் குற்றம் சொன்னாலும் கூட இந்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்போங்கிற நம்பிக்கை விதைய வச்சிருந்தாங்க. அதற்கு சாட்சி தான் காட்சி தான் இது. தொடர்ச்சியாக என்னதான் ஈரானில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்திய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஈரானும் தெளிவாக இருக்குது. இலங்கையும் இந்தியாவும் ஈரானுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈரானுடைய செய்தி தொடர்பாளர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர்லேருந்து விலகிக்குவாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போராக இது அடுத்த கட்டமாக பெரிய விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாண்டிச்சேரியில் மினி திருப்பூர் அறிமுகம். ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக நேரடி விற்பனை நிலையம் உங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். துணிகளை உற்பத்தி செய்பவர்களே நேரடியாக சந்தைப்படுத்துறதுனால வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில தரமான அனைத்து விதமான ஜவுளி துணிகளும் இங்கு கிடைக்கும். நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ ஒரு துணியானாலும் சரி, ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி, உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது தி திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ். தொடர்புக்கு 7708011123. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. Prasad Signature @gmail.com.